அண்ட் அதுக்கு அதே மாதிரி ஃபர்ஸ்ட் செம்ம லவுடா இருக்கும், செம்ம லவுடா இருக்கும், ரொம்ப பிடிச்சிருக்கும், செம்ம அழகா கொண்டு போயிருப்பாரு. டுவர்ட்ஸ் தென் அதே மாதிரி நீங்க சொல்ற மாதிரி வெளியே வரப்ப எல்லாம் சைலண்டா தான் வந்துட்டு இருந்தோம். அந்த மாதிரி ஐயோ அது அதான் அவங்களாம் எப்படி நினைச்சாங்கன்னு தெரியல, செமையா நினைச்சேன். கொஞ்சம் ஓவர் ஷேடோ பண்ணிடுவாங்கன்ற மாதிரி நினைச்சிருக்கேன். அப்படிலாம் இல்லை, பர்ஃபெக்டா பண்ணிருந்தாங்க. கரெக்ட். ஆமா இல்ல அது இல்ல பார்க்கும்போது தான் தெரிஞ்சு. ஸோ அவரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம் தான். ஸோ இன்னுமே நல்லா பர்ஃபெக்டா பண்ணியிருந்தாங்க. உண்மையா சொல்ல போனா அப்படியே அந்த ஒருத்தர் கேட்ட மாதிரி தான், பரியரும் பெருமாள் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்படியே மார்ஷல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் மாதிரியே இருந்துச்சு. எப்படி சொல்றதுன்னா அவர் சொன்ன மாதிரி வலி அவர் வந்து அவருடைய தான் பட்ட கஷ்டத்தை மட்டும் அது வலி அவங்க உணர்ந்திருக்கா அவங்க மட்டும் அந்த படத்தை எடுக்க முடியுமே. தான் பட்ட கஷ்டத்தை அப்படியே சொல்லியிருக்காப்ல அண்ணன். அது உண்மையா போயின்னு தெரியாது. அந்த கதை சிறப்பா இருக்குது. அண்ணன் வந்து எப்படி சொல்றாருன்னா இந்த படத்தை முதல்ல பார்க்கணும், ரெண்டாவது படத்தை வந்து கர்ணனை பாருங்க, 3 வந்து பெரியர் மர்மனை பாருங்க, 4 மாமன்னனை பாருங்க அப்படின்னு சொல்லிருக்காப்ல. அது கரெக்டா பொருத்தமான ஒரு படத்தை வந்து அண்ணன் வந்து சிறப்பா பண்ணிருக்காப்ல. புரியல. ஆமா கண்டிப்பா இவரோட மனநிலையை பொறுத்தோம்னா எப்படி வந்து இவரை டிஃபெண்ட் பண்றாருன்னு தெரியல. ஆனா சிறப்பா பண்ணிருக்காப்ல. ஐ லவ் யூ மாரி செல்வராஜனா, அதான் ஒரே வார்த்தை சொல்ல முடியும். வேற என்ன சிறப்பு அவருடைய எமோஷனோட அவருடைய இதை அழுதுட்டேன், அவ்வளவுதான், வேற என்ன சொல்ல முடியாது. அந்த படம் வந்து சரியான ஒரு வழியை வந்து மத்த பாக்குறவனை வந்து சிரிக்கவும் செய்து அழுகவும் வைக்குது. அப்படிப்பட்ட ஒரு சிரிப்பும் இருக்கு, அழுகும் இருக்கு. நல்லா பாருங்க, படம் வெற்றி பெற என்னோட நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். பார்க்கலாம் ப்ரோ. அந்த மாதிரிதான் இருந்தது. ஃபீல் எப்படி இருக்குதுன்னா ஒரு உண்மையை சம்பவம் நடந்திருக்கு, அதை வந்து வெளிக்கொண்டு வந்திருக்காங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். இது வந்து மாரிசலோட வாழ்க்கை வரல எந்த அளவுக்கு அது கனெக்டா இருக்கு. கனெக்டா அதுதான் ப்ரோ. அந்த இடத்துல எப்படி கஷ்டப்படுறாங்க, அதோட அலட்சியத்தை தடுக்கலாம்னு சொல்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவ்வளவுதான். மாரி செல்வராஜ் எடுத்த மாதிரி நல்லா தான் இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. அதுல ஒன்றும் குறைலாம் இல்லை, ஓவரா லேக்லாம் இல்லை, நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோட என்டர்டைன்மெண்ட் அது பார்க்க வேண்டிய படம் எல்லாரும். மியூசிக் தாண்டி பிஜிஎம் தான் நல்லா இருந்துச்சு, பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. எவ்வளவு தாக்கமா இருந்துச்சு? லைக் ரொம்பலாம் இல்லை ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நார்மலா போச்சு, செகண்ட் ஹாஃப் நல்லா தீவிரமா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. ஆடியன்ஸ்க்கும் எல்லாருமே சூப்பரா இருந்துச்சு. எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பார்க்க. சின்ன பசங்க 2 பேரும் சூப்பர் ஆக்டிங், நல்ல பெர்ஃபார்மன்ஸ். படிக்கணும், அவன் கையால வந்து உழைச்சா நல்லா இருக்கும். இன்னொருத்தனை அடிமைப்படுத்தி நம்ம வந்து வாழ தேவையில்லை. நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. படம் செம்மையா இருக்கு. இல்ல டிஃபரெண்டா இருக்கு. அவரோட என்ன சொல்றது, அவரோட சொந்த கதை சம்மந்தப்பட்டது இல்ல, அதனால நல்லா இருக்கு. படம் செம்மையா இருக்கு. இல்ல ஒரு சின்ன விஷயம் நமக்கு ஈஸியா கிடைக்குது, ஆனா அதுக்கான கஷ்டம் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவா சொல்றாங்க. மற்றபடி தாராளமா பார்க்கலாம், செம்மையா இருக்கு படம். அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. எல்லாமே ஃபுல்லா பெயின் தான், வலி தான். அவ்வளோ பயங்கரமா இருக்கு படம். எல்லாமே உண்மை சம்பவம் தான். இப்போ வந்து ஒரு மனுஷங்க வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு எல்லாமே கரெக்டா எடுத்துருக்காங்க. படம் பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். இது அரசியல் ஜாதி அந்த ஒரு வேறுபாடு இல்லாம ஒருத்தவங்களோட பெயினை வந்து அழகா சித்தரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னே என்னால் சொல்ல முடியல. இப்போ படம் 2.5 hour போயிருக்கு, முடிஞ்சிச்சான்ற மாதிரி இருந்து வரேன் வெளியில. இன்னும் பார்க்கணும் போலதான், அவ்வளோ இது இருக்கு, டைம் போகிறது தெரியாம. ஆனால் எப்படின்னா ரொம்ப ஃபீலிங்காக போயின்னு இருக்கு. அவ்வளோ கஷ்டங்கள் வந்து இருக்கு படத்துல. நிறைய படத்துல இப்போ ஒரு லாஸ்டா பண்ண படங்கள் வந்து ஜாதி மதம், இப்போ அரசியல், ஜாதி மதம் அரசியல் இதுல எதுவுமே இதுல இருக்காது. மொத்தமாவே வந்து பெயின் தான். ஒரு மனுஷன் வந்து எப்படிலாம் கஷ்டப்பட்டு வராங்க அப்படின்றதான் எடுத்து காட்டியிருக்காங்க. ஃபேமிலி எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் தான் அது. ஃபேமிலியா நல்லா சொல்லிட்டு நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. கடைசியில நல்லா சூப்பரா இருக்கு. எப்படி சொல்ல நல்லா இருக்கு.